நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். சென்னை கோபாலபுரத்தில் 54 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். ஸ்ரீ கீதா பவன் அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பில் 54 மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அதன்படி கோபாலபுரத்தில் உள்ள கீதா பவன் மண்டபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திருமணம் நடைபெற்றது. அப்போது மணமக்களுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை முதலமைச்சர் நடத்தி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துர்கா ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கென 2021-2022 நிதியாண்டில் 813 கோடியே 63 லட்சம் ரூபாயும் 2022-23 நிதியாண்டில் 838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் திட்டம் உலக வங்கி உதவியோடு 6 ஆண்டு காலத்திற்கு 1702 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் திருமண உதவி திட்டத்தின் மூலமாக தற்போது வழங்கப்பட்டு வரும் நிதி உதவியினையும் பரிசு தொகையாக ரொக்கமாகவும் மீதமுள்ள தொகையின தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் வழங்கும் முறையின மாற்றி முழு தொகையும் ரொக்கமாக வழங்கப்படும் திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.